கூலி படத்தினுடைய ஒரு இடத்துல வந்துட்டு அனிருத் சொல்லியிருப்பாரு, நான் சாட் ஜிபிடிலாம் இதுக்கான வந்துட்டு லிரிக்ஸ் எல்லாம் எடுத்தேன் சில இடங்கள்ல அப்படின்னு. ஆமாம் சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு எப்படி சார் இப்போ வைரமுத்து, வாலி இப்போ இவங்கெல்லாம் எழுதின ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்னைக்கு சாட் ஜிபிடி வந்துட்டு நிறைவு செஞ்சிட முடியுமா? இது உங்களுக்கு என்ன பண்ணாலும் ரஜினியோட ஆட்டோக்காரன் பாட்டு இருக்குல்ல, தேவானம் பண்ணார்ல, அது இன்ன வரைக்கும் ஆயுத பூஜை வந்து அந்த பாட்டு தான் போடுறாங்க. அது வாழ்வியலோட கலந்துருச்சு. அந்த லிரிக்ஸ் அவ்வளோ சூப்பராக வைரமுத்து எழுதி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கும். என்ன தான் நம்ம டெக்னாலஜி பண்ணலாம், அந்த நேரம் கேட்பாங்க ஏதோ, அதான சொன்னேன். இதுக்கெல்லாம் ஆயுசு கம்மி. உணர்வு ரீதியாக என்ன பண்ணாலும் அது மக்களோட மக்களாக இருக்கும். அது அப்படி தான் இசையை பொறுத்தவரை நான் இது வரைக்கும் நான் நினச்சிருக்கேன். அப்படி தான் இருக்குது. ஒரு இங்கிலீஷ் சாங் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. யாரோ ஈத் சரண் பண்ணுறாரு, அவர் பண்ணுறாரு, இவர் பண்ணுறாரு, ஆலோன் வாக்கர் பண்ணுறாரு, இன்னும் நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த சாங்லலாம் ஒரு லைஃப் இருக்குது. அவ்வளோ டெக்னாலஜி பண்ணால் கூட அந்த டியூனோட லைஃப் ஒரு ஜீவன் இருக்குது. கமான் கமான் தரா திரா தே ஏதோ சம்திங் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நமக்கு ஃபுல்லாக அதோட நமக்கு மீனிங்லாம் தெரியாது, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுபோல் நிறைய சாங் இருக்குது இப்படி இங்கிலீஷ் சாங்கு. அது அவ்வளோ பெரிய ஹிட்டு ஆல்பம்.